Hello students, welcome to Maximum KMR channel. 10th Max Chapter 5 Coordinate Geometry இருக்கக்கூடிய important formulas and introduction. First coordinate geometry என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் and இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது ஒரு பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்ட்டாக சேர்ந்து இருக்கிறது தான் கோஆர்டினேட் சொல்லுவாங்க. நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தெரியும், ரைட்டுங்களா? இப்போ எக்ஸில் 2 அண்ட் ஒயில் வந்து 1ன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம மார்க் பண்ணுவோம் 2,1. இது வந்து XY கோஆர்டினேட் சொல்லுவோம். இதுதான் கோஆர்டினேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த ஹாலிவுட் மூவிஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் லொக்கேஷன் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள், லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் சாப்பர் சென்ட் பண்ணுறோம். சாப்பர் மீன்ஸ் ஹெலிகாப்டர் சென்ட் பண்ணுறோம்வாங்க. அப்போ எக்ஸாக்டாக அவங்க ஏதோ ஒரு பாயிண்டில் வானத்தில் இருக்காங்க. அந்த எக்ஸாக்டான பாயிண்ட்டுடைய கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது லேட்டிடியூடில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, லாங்கிடியூடில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் கோஆர்டினேட். இந்த இடத்துல நம்ம லேட்டிடியூட் லாங்கிடியூடுக்கு பதிலாக எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம எடுப்போம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி ஆகிற ஒரு பாயிண்ட்டை தான் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகும்போது ஒரு ட்ரையாங்கிளோ இல்லை ஒரு ட்ரிபீசியமோ இல்லை ஒரு குவாட்ரிலேட்டரலோ ஃபார்ம் ஆகும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகும்போது மேபி அது ட்ரிபீசியமாகவும் இல்லை குவாட்ரிலேட்டரலாகவும் இருக்கலாம். இப்போ அதுக்கான ஏரியா என்னவாக இருக்கும், இல்லை 2 பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டோடைய டிஸ்டன்ஸ் இதிலேருந்து அது வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத மெஷர் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் படிப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒன்னுடைய கோஆர்டினேட் x1 y1 அண்ட் அனதர் ஒன்னுக்கு வந்து b வந்து x2 y2ன்னு எடுத்திருக்காங்க. இப்போ ஏலேருந்து b வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து இங்கே 0 ஆக்சிஸ்லேருந்து இங்கே போகும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டு எக்ஸோடைய பார்ட்டு மைனஸ் எக்ஸோட பார்ட்டு, ஒய்யோட பார்ட்டு மைனஸ் ஒய்யோட பார்ட்டு, த ஹோல் ஸ்கொயர். ஆஸ் பர் த பித்தாகரஸ் தியரத்திலிருந்து அவங்க வந்து 2 பாயிண்ட்ஸோடைய டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்டு பித்தாகரஸ் தியரத்தில் ஹைபாட்னியூஸ் சைட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதிலிருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு டீட்டெயில்டாக ப்ரீவியஸில் நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸை நம்ம நார்மலாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னும் போது இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம், இல்லை ஒய் ஆக்சிஸில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கும்போது 0வாக இருக்கும். அண்ட் தென் அந்த லாஸ்ட் பாயிண்டில் தான் நமக்கு அதிகமான நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கணும். அதே மாதிரி இதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும் மாடலும் எடுத்து நம்ம பாசிட்டிவில் தான் எழுதணும், ஓகேங்களா? செகண்ட் ஒன், மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட். ஓகே, மிட் பாயிண்ட்னா என்ன? ஒரு லைன் இருக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு தெரியாது. மிட் பாயிண்ட் அப்படின்றது இதோடைய சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 2, 3, 4, 5, 6ன்னு நான் டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதோடைய மிட் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், 3 தான் இதோடைய மிட் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி 3 நம்பர்ஸ் பின்னாடி 3 நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ 3ன்றது மிட் பாயிண்ட். நம்ம இதை வந்து நம்பர்ஸை பார்க்கும்போது நம்ம வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணி சொல்லிடுவோம். அந்த 3ன்றது எப்படி வந்தது, ஓவராலாக 0லேருந்து 6 பாயிண்ட்ஸ். அப்படின்னா 0லேருந்து 6 வரைக்கும்னா இந்த பாயிண்ட்டும் ஆட் பண்ணுறோம். 6 ஆட் பண்ணிவிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா மிட் பாயிண்ட் வேணும்னா அந்த மிட் பாயிண்ட்டை பிரித்ததுக்கப்புறமா இது ஒரு செக்ஷனாக மாறிடும், இது ஒரு செக்ஷன், பட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவல்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஈவனில் 2ல் தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ 0 + 6 டிவைடட் பை 2 நமக்கு போடும்போது ஆன்சர் 6 டிவைடட் பை 2னா கேன்சல் பண்ணோன்னா 3 நம்ம மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சேம் மெத்தட் எக்ஸ்க்கான கோஆர்டினேட்டோட மிட் பாயிண்ட்ஸ்க்கு x1 + x2 2ஆல் டிவைட் பண்ணணும். y கோஆர்டினேட்டுக்கு மிட் பாயிண்ட்டு y1 + y2 டிவைடட் பை 2ன்னு கொடுத்தோம்னா 2 கோஆர்டினேட்கான மிட் பாயிண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன், செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலாவில் இப்போ இங்கே நம்ம மிட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சோம், அதனால் நம்ம என்ன பண்ணோம், 2ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ செக்ஷன் ஃபார்முலான்னும் போது மிட் பாயிண்ட்டாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும். இப்போ 0லேருந்து 5 வரைக்கும் ஒரு பாயிண்ட் வந்து இந்த
செக்ஷன் வந்து கட் பண்ணியிருக்கு அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு செக்ஷன், இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு செக்ஷன், 5 to 6 வரைக்கும் ஒரு செக்ஷன் ஆகிடும், 0லேருந்து 5க்குள்ளே ஒரு செக்ஷன் ஆகிடும். பட் 0லேருந்து 6க்கு உள்ளவே தான் இருக்கும். அதில் வந்து இன்டர்னல் டிவிஷன் சொல்கிறாங்க. இன்கேஸ் இது எக்ஸீட் ஆகி வெளியில் போயிடுச்சுன்னா அதை வந்து எக்ஸ்டர்னல் டிவிஷன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்ற ஒரு பாயிண்ட், பின்ற ஒரு பாயிண்ட். ஏவோட கோஆர்டினேட் x1 y1, பியோடைய கோஆர்டினேட் x2 y2. இதை ரெண்டுத்தையும் ஏதோ ஒரு பாயிண்ட் பின்ற ஒரு பாயிண்ட் இந்த செக்ஷன் 2ஆக வந்து பிரிக்குது. பட் ஆனால் ஈக்குவலாக இல்லை. இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இது அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். மேபி இது அதிகமாக இருந்து இது கம்மியாகவும் இருக்கலாம். அப்போ m:n ரேஷியோவில் பிரிக்குது. இது ஒரு பார்ட் ஆஃப் செக்ஷனில் ஒரு ரேஷியோ, இது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படி இருக்கப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டாக m இன்ட்டு x2 ப்ளஸ் இந்த n இன்ட்டு x1 டிவைடட் பை இந்த m ப்ளஸ் n. சிமிலர்லி m இன்ட்டு y2 ப்ளஸ் n இன்ட்டு y1 டிவைடட் பையில் இந்த m ப்ளஸ் n. ஸோ இது வந்து இன்டர்னல் செக்ஷனுக்கு கேட்டாங்கன்னா இன்டர்னல் டிவிஷனுக்கு நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டர்னல் டிவிஷன்னா என்ன மீனிங்? ஏ ஒரு பாயிண்ட், பி ஒரு பாயிண்ட் இருக்குது. பட்டு இந்த பாயிண்ட் பின்றது இந்த கோஆர்டினேட் என்ன ஆகுதுன்னா வெளியில் போயிடுச்சு. ஸோ எக்ஸ்டர்னல்னால் வெளியில் இருக்குது. அப்படி இருக்கப்போ நமக்கு இந்த பார்ட்டோடைய கோஆர்டினேட்ஸ்லேருந்து நம்ம இந்த கோஆர்டினேட்டை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டை மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போது இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம எம்னு கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எம்னு எடுத்திருக்காங்க. பியிலேருந்து இந்த பாயிண்ட், அதாவது எக்ஸ்டர்னலாக வெளியில் போனதை பின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து x, y. அப்படி இருக்கப்போ இந்த ஃபார்முலாவில் சிமிலர்லி நீங்கள் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் போடுங்க. m இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் m இன்ட்டு x2ன்றது இந்த இடம், மைனஸ் n இந்த பார்ட் இன்ட்டு x1 இந்த ஏவோடைய கோஆர்டினேட் x1 டிவைடட் பை m ப்ளஸ் 1. சிமிலர்லி ஃபார் அனதர் y கோஆர்டினேட்டுக்கு my2 மைனஸ் ny1 டிவைடட் பையில் m ப்ளஸ் 1. இன்டர்னல் கேட்டாங்கன்னா ப்ளஸ், எக்ஸ்டர்னல் கேட்டாங்கன்னா மைனஸ். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன், சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் ஒரு 3 கோஆர்டினேட், அந்த கோஆர்டினேட் மேலே ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த 3 கோஆர்டினேட்ஸில் மிட் பாயிண்ட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிப்போம். இதோடைய சென்டர் பாயிண்ட், சிபியோடைய சென்டர் பாயிண்ட் இந்த பாயிண்ட், ஏபிக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், சிஏக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். இது எல்லாத்தோடைய சென்டர் பாயிண்ட்டும் ஃபைண்ட் பண்ணி மூணுத்தையும் கனெக்ட் பண்ணோன்னா கனெக்ட் ஆகிற இடம் தான் ஜி. இந்த ஜியை தான் சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 பிளேன்ஸ் இருக்குது, ஏபி, பிசி, சிஏ. இது மூணுத்துக்கும் மிட் பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த ட்ரையாங்கிள், இந்த சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள், சென்டரில் ட்ரையாங்கிளோடைய சென்டரை தான் சென்ட்ராய்டுன்னு நீங்கள் மீன் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? 2 பாயிண்ட் இருந்ததுன்னா இதை வந்து கரெக்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னா இந்த பார்ட் ப்ளஸ் இந்த பார்ட் 2 பார்ட்ஸ் இருக்கிறதுனால டிவைடட் பை 2ன்னு போட்டோம். இந்த இடத்துல ஏன்றது ஒரு கோஆர்டினேட் x1 y1, பியோடைய கோஆர்டினேட் x2 y2, சியோடைய கோஆர்டினேட் x3 y3. ஸோ இந்த இடத்துல நமக்கு எத்தனை கோஆர்டினேட்ஸ் இருக்குது? 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குது. 3 கோஆர்டினேட்ஸ்க்கான சென்டரான பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுனால x1 x2 x3 மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 3 பாயிண்ட் இருக்கிறதுனால டிவைடட் பை 3ன்னு கொடுக்குறாங்க. அண்ட் y1 y2 y3 மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இதுதான் வந்து சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஸோ சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, ஒரு ட்ரையாங்கிளில் 3 கோஆர்டினேட்ஸ் வரும். அதனால் அந்த 3 கோஆர்டினேட் எக்ஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணி டிவைட் பை 3 போடணும், y எல்லாம் தனியாக ஆட் பண்ணி டிவைடட் பையில் 3 போடணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். நார்மலாக நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா ஆஃப் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம படிக்கிறது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னும் போது ஆக்சிஸ் எக்ஸ் பிளேன் ஒய் பிளேனை ப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல 3 பாயிண்ட்ஸும் கனெக்ட் ஆகி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த ட்ரையாங்கிள்ன்றது அந்த இடத்துல மேலே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அந்த சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிளோடைய ஏரியாவை மட்டும்தான் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு தேவையில்லை. இதிலிருந்து இந்த பார்ட்டை மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஏபிசி அப்படின்றது 3 கோஆர்டினேட். ஏட கோஆர்டினேட்டை x1 y1 எடுத்துக்கிறாங்க, பின்ற கோஆர்டினேட் x2 y2, சிக்கு சிமிலர்லி x3 y3 எடுத்தாச்சு. இப்போ ஏபிசின்றது 3 கோஆர்டினேட் தெரிஞ்சிடுச்சு. அண்ட் தென் இந்த ஏலேருந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கொண்டு வராங்க. அந்த பாயிண்ட்டை பின்னு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பி பாயிண்ட்லேருந்து சி பாயிண்ட்லேருந்து ட்ரையாங்கிளோடைய 3 பாயிண்ட்ஸையும் என்ன பண்ணுறோன்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை எடுத்துகிட்டு வரும். பெர்பெண்டிகுலர் அப்படின்னா
இதுதான் பெர்பெண்டிகுலர். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இது இருக்குது, இதுக்கு பெர்பெண்டிகுலர்னால் இந்த லைன். ஒய் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர்னால் நம்ம இப்படி வரையணும். 90 டிகிரிஸ் இருந்தால் தான் அது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் சொல்லுவோம். சரிங்களா? நவ் இப்போ இந்த ட்ரையாங்கிளிருந்து ஏலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர், பியிலேருந்து பெர்பெண்டிகுலர், சியிலேருந்து பெர்பெண்டிகுலர் பாயிண்ட்ஸ் வரைஞ்சிட்டு இதை QPRன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த P வந்து ஏவுடைய பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகிருக்கு. அப்போ ஏக்கு எக்ஸ் ஆக்சிஸ் என்ன? x1. ஃபார் பி இப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகிருக்கு. பியோடைய எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் என்ன? x2. அண்டு சிக்கு வரும். சியிலேருந்து பாயிண்ட் கனெக்ட் ஆகி கீழே வந்து பெர்பெண்டிகுலராக நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ சியோடைய எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் x3. ஸோ அதனால் x3 மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதில் 3 ட்ரெபீசியம்ஸ் இருக்குது. ஏ பி QP. இந்த பார்ட்டை விட்டுருங்க, இதை மட்டும் பாருங்கள். ட்ரெபீசியம்ஸ்க்கு 4 சைடும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ ABQP, ABQP இது மட்டும் ஒரு ட்ரெபீசியம். அதே மாதிரி இந்த பார்ட்டை விட்டு இதை மட்டும் பார்த்தோம்னா APRC இந்த பார்ட் மட்டும் ஒரு ட்ரெபீசியம். APRC மட்டும் ஒரு ட்ரெபீசியம். இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த ட்ரையாங்கிளுடைய பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மட்டும் ஒரு ட்ரெபீசியம் வித் டிஃபரண்ட் சைட்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த ட்ரெபீசியம் சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரெபீசியம்ஸ்க்கு நேம் என்னென்னா BQRC. இது ஒரு ட்ரெபீசியம். இப்போ எனக்கு ட்ரையாங்கிளோட பார்ட் மட்டும் வேணும். இந்த ட்ரையாங்கிளோட பார்ட்டில் இது ஒரு ட்ரெபீசியம், இது ஒரு ட்ரெபீசியம், இது ஒரு ட்ரெபீசியம். ஆக மொத்தத்தில் இந்த ஒரே ஒரு ட்ரெபீசியம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஆல்ரெடி இதை வந்து கீழே கனெக்ட் ஆகி இந்த பார்ட் வந்து ஒரு ட்ரெபீசியம், இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரெபீசியம், இது ரெண்டும் சேர்த்து ட்ரெபீசியம். அதே மாதிரி இது தனியாக ஒரு ட்ரெபீசியம் இருக்குது. இந்த ட்ரெபீசியமை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஸோ அதுதான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் இன் த கோஆர்டினேட். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் மட்டும் ABC மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ABQP இந்த ட்ரெபீசியமை ஃபைண்ட் பண்ணுறோம் ஏரியா. அதுக்கப்புறமா இந்த ட்ரெபீசியம் அதாவது APRC ட்ரெபீசியம் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை மைனஸ் பண்ணுறோம். இந்த BQRC ட்ரெபீசியத்தை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ABQPன்ற ட்ரெபீசியம் ஃபைண்ட் பண்ணுறோம் ப்ளஸ் APRC ட்ரெபீசியம் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த பார்ட்டை மட்டும் இந்த ட்ரெபீசியம் BQRC ட்ரெபீசியமை மைனஸ் கொடுத்துருக்காங்க, ரிமூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியமுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஆஃப் இன்டு சம் ஆஃப் parallel sides இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel sides. இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம இப்போ என்னன்னு சொன்னோம், அந்த ஏலேருந்து கனெக்ட் ஆகிறது பியிலேருந்து கனெக்ட் ஆகிறது எல்லாமே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து நம்ம செக் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் பாருங்கள். நவ் இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம்னா சம் ஆஃப் parallel sides. இந்த ட்ரெபீசியம் மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதோடைய parallel sidesனால் இதுதான் parallelனா ரெண்டும் ஈக்குவலாக parallelா ஒரே மாதிரி போனால் அது parallel sides. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா மேலேருந்து கீழே வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரம் த டயக்ராம்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டாக வந்து ஏரியா ஆஃப் ABQP இந்த ட்ரெபீசியமுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். APQPக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ABQPக்கான ட்ரெபீசியமுக்கு நம்ம ஏரியா என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறோம். ரைட்டுங்களா? நவ் ஆஃப் இன்டு BQ parallel sides இந்த ட்ரெபீசியமுக்கான parallel sides BQவும் APயும். ஸோ BQயும் APயும் நம்ம ஆட் பண்ணுறோம். இன்டு பெர்பெண்டிகுலரான லைனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அதை மல்டிப்ளை பண்ணுறோம். அதுதான் QP. இப்போ இந்த ட்ரெபீசியம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ட்ரெபீசியம் என்ன? APRC. இதில் வந்து ஆஃப் போட்டாச்சு. 1/2 இன்ட்டு AP ப்ளஸ் CR. இதுதான் parallel sides. இந்த APயும் CRம் இந்த ட்ரெபீசியத்துக்கான parallel sides. அதே மாதிரி பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடியதுக்குள்ளே டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர்னால் இந்த பார்ட்டை, இந்த ரெண்டு லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து PR. அந்த PR போட்டாச்சு. அடுத்த ட்ரெபீசியம் BQRC. இந்த பார்ட் மட்டும் ஒரு ட்ரெபீசியம். இந்த ட்ரெபீசியம்ஸ்க்கு parallel என்ன இருக்குன்னு பார்க்கணும். BQன்றது ஒரு parallel side, CRன்றது ஒரு parallel side. அதை ஆட் பண்ணுறோம். இன்டு
இந்த பேரலல் சைட்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம், கியூஆர். அந்த கியூஆரை இங்கே போட்டிருக்கோம். நவ் இப்போ பிக்யூனா என்னன்னு தெரியணும், ஏபினா என்னன்னு தெரியணும், சரிங்களா? பிக்யூ அதாவது கியூவிலேருந்து இந்த பின்ற பாயிண்ட் இதுதான் வந்து மார்க்கிங் பாயிண்ட். இந்த பி வந்து எந்த ஆக்சிஸில் வந்து பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா ஒயில் வந்து நின்று இருக்குது. ஸோ அதோடைய பாயிண்ட்டை ஒய்2ன்னு இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் ஏபி, ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. பியிலிருந்து ஏ எனக்கு பாயிண்ட் வந்து ஏவோட பாயிண்ட் தான் தெரியணும், ஏன்னா ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ் ஏபிசி. அப்போ ஏன்றது ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஏவோடைய ஒய் பாயிண்ட் ஒய்1. அந்த ஒய்1ஐ நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கியூபி, கியூவிலிருந்து பி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வேணும். இது ஆல்ரெடி 0, 0லேருந்து x1. இந்த x1லேருந்து இந்த பார்ட் x2வை மைனஸ் பண்ணிட்டோன்னா இந்த பார்ட் எனக்கு கிடைக்கும். கியூபி வேணும், இந்த கியூவிலேருந்து பி வரைக்கும் வேணும். ஓவராலாக x1, இந்த x1லேருந்து இந்த x2வை மைனஸ் பண்ணுறோம். ஸோ x1 மைனஸ் x2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஏபின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏ, இது பி. ஸோ பியிலிருந்து ஏவோடைய பாயிண்ட் ஏவோடைய ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஒய்ன்றது இங்கே y1. ஓகே, அடுத்ததான் சிஆர். இப்போ சிஆர் பாருங்கள், சியும் ஆரும் பார்க்குறோம். அதுக்கு சின்ற பாயிண்ட்டை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ சி அப்படின்றது ஒய் ஆக்சிஸில் லையாக இருக்குது, ஒய் ஆக்சிஸில் சியோடைய பாயிண்ட் வந்து y3, சரிங்களா? ஸோ சிஆருக்கு y3 இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்ததான் பிஆர் என்னன்னு பார்க்கணும். பிஆர்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ், எனக்கு பியிலேருந்து ஆர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஓவராலாக டிஸ்டன்ஸ் x3, இதிலேருந்து 0லேருந்து x3 இருக்குது, x3 மைனஸ் x1. ஸோ x3 மைனஸ் x1 கொடுத்துருக்கோம், மைனஸ் போட்டாச்சு. 1/2 இன்ட்டு பிசி பிக்யூ ப்ளஸ் சிஆர். பிக்யூன்றது இங்கே என்னென்னு பாருங்கள், பிக்யூ. பியோடைய பாயிண்ட் தான் ட்ரையாங்கிளோட பாயிண்ட், இது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. பியோடைய ஒய் ஆக்சிஸ் ஆன பாயிண்ட் வந்து y2 ப்ளஸ் சிஆர். சிஆர், ஆர்லேருந்து சியை பார்க்குறேன். சின்றது தான் ட்ரையாங்கிளோட பாயிண்ட்டு, இந்த சின்றது ஒய் பிளேனில் இருக்குது. ஒய் பிளேனில் இருக்கக்கூடிய ஒய் ஆக்சிஸ் இஸ் y3 இன்ட்டு கியூஆர். கியூஆர்ன்றது இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ ஓவராலாக இந்த டிஸ்டன்ஸ் x3, எனக்கு கியூஆர் மட்டும்தான் தேவை. இந்த x3லிருந்து இந்த x2 பார்ட்டை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த கியூஆர் கிடைக்கும். ஸோ x3, இதிலேருந்து வரைக்கும் x3 மைனஸ் x2ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளி என்ன பண்ணணும், உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த x1 இன்ட்டு y2, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x2 இன்ட்டு y2. ஃபஸ்ட்டு இந்த y2வை இந்த x2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். x2 y2 x1, சாரி ஃபர்ஸ்ட் y2 இன்ட்டு x1, y2 x1 வந்திருக்குங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டாச்சு. அடுத்ததாக y2 x2 எழுதியிருக்கும், அதை ரிவர்ஸில் எழுதியிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் x1 y1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், நெக்ஸ்ட்டு y1 x2. ஸோ y1 x2 வந்துருச்சு. அடுத்ததான் ஸோ இங்கே 1/2ன்றக்கூடிய காமனான டேர்ம்ஸ் எல்லாத்தையும் 1/2வை வெளியில் எடுத்துட்டோம். ஸோ 1/2 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் பார்ட் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியது தான். y1 x3, திஸ் இஸ் y1 x3. இது முடிஞ்சதுக்கப்புறமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அண்ட் y1 x1. ஸோ y1 x1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் x3 y3. ஸோ y3 x3நாலும் x3 y3நாலும் அது சேம் தான், அதை தான் நாங்கள் x3 y3 நீங்கள் டினோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x1 y3, x1 இஸ் y3. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் y2 x3 மைனஸில் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு y2 x2. ஸோ y2 x2 எழுதியிருக்கோம். அடுத்ததான் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும் x3 y3. இந்த x3 இந்த y3 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ் அண்ட் y3 இன்ட்டு x2. ஃபைனலி நம்ம கேன்சல் பண்ணணுன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல x2 y2 மைனஸில் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல x2 y2 ப்ளஸில் இருக்கும். x1 y1 மைனஸில், அதே மாதிரி இங்கே x1 y1 ப்ளஸ்லேயும் மைனஸில், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. x3 y3 மைனஸில் ப்ளஸில் பார்த்தோன்னா இந்த ரெண்டு இடத்துல இருக்குது. அதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங்காக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து என்னென்னா இந்த x1 y2 அண்ட் தென் x2 y1 மைனஸில், x3 y1 இந்த ப்ளஸில் இருக்கிறது. நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ஆஃப் x1 y3 மைனஸ் ஆஃப் x3 y2 அண்ட் ஃபைனலி x2 y3. அண்ட் தென் ஹியர் இந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ணும்போது x1 எங்கெங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே ஒரு x1 இருக்குது, இங்கே ஒரு x1 இருக்குது. ஸோ x1 நான் காமனாக எடுத்துட்டேன்னா இந்த y2 மைனஸ் இந்த y3 ப்ளஸ் x2 இங்கே ஒன்று இருக்குது
அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு x2 இருக்குது. ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய y3யை நான் இங்கே எழுதிக்கிட்டேன். x2 மட்டும் காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல மைனஸில் ஒரு y1. ஸோ y3 மைனஸ் y1 டினோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் x3 காமனாக இருக்கக்கூடியது இதுவும் இதுவும். இந்த இடத்துல x3, இந்த இடத்துல x3 காமனாக x3 எடுத்துட்டோம்னா y1 மைனஸ் y2. ஃபைனலி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இதை செக் பண்ணும்போது எக்ஸில் 1 2 3 இந்த 2 3 மட்டும் yக்கு 2 3 இருக்கும். இந்த 1 2 3ன்றது அப்படியே ரிப்பீட்டேஷனில் வர மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஈக்குவேஷனை இந்த ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸில் 1, அதுக்கப்புறம் ஒயில் 2ம் 3ம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த எக்ஸுக்கு 2 கொடுக்குறோம், 2க்கு அப்புறமா 3, அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக இந்த 1 3 ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸில் 3, 3க்கு அப்புறமா என்ன இருக்குது, 1 தான் இங்கே இருக்குது. ஸோ 1ம் 2ம் கண்டினியூட்டியில் வரும். இப்போ 1 2 3 இங்கே 3 முடிஞ்சதுக்கப்புறமா இந்த 1 இங்கே 2 ஆகும், 2க்கு அப்புறமா 3, 3க்கு அப்புறம் மறுபடியும் 1 ஆகும். அண்ட் தென் x2 முடிஞ்சிச்சு, x3 எழுதுகிறோம், x3க்கு அப்புறமா திரும்பியும் 1 2 இது வந்து ரிப்பீட்டேஷன் ஆகும். திரும்பவும் இதை என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஃபார்முலாவும் ஆல்டர்னேட்டாக ஒரு ஃபார்முலான்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறாங்க. x1 y2 மைனஸ் x1 y3 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x2 y1 அண்ட் ப்ளஸ் x3 y1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் x3 y2 வைக்கிறாங்க. அண்ட் ஹியர் இந்த பார்ட் அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வந்து மைனஸ் கொடுத்துட்டாங்க. x1 இருக்கிறதுனால x2 உடைய பார்ட் என்னன்னு பார்க்குறாங்க. x2ம் y1ம் ஃபர்ஸ்ட்டு எழுதிட்டதுக்கப்புறம் x2க்கு அப்புறமா x3யாக இருக்கக்கூடியதை எடுத்து எழுதிட்டு அண்ட் 3க்கு அப்புறமா x1னாக இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை எழுதிட்டு இதை தான் வந்து புக்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இன்ட்ரொடக்ஷன் டு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் இருந்தால் ஹைப்பர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.